இந்த உலகம் ஆயுதங்களால் ஆளப்படுவதில்லை நண்பர்களே, இது அறிவால் ஆளப்படுகிறது. ஒரு மனிதன் தன் கையில் ஏந்தி இருக்கும் கூர்மையான வாளை விட அவனது நாவிலிருந்து வெளிப்படும் ஒரு சின்ன பொய் அதிக நாசத்தை விளைவிக்கக்கூடியது. வரலாற்று பக்கங்களை திருப்பி பாருங்கள். எத்தனையோ மாபெரும் பேரரசுகள் போர்க்களத்தில் வீரத்தோடு மோதி தோற்கவில்லை. யாரோ ஒருவன் சொன்ன ஒரு சிறு பொய்க்காக உள்ளே இருந்தே சிதைந்து போயிருக்கின்றன. இன்று நாம் வாழ்வது ஒரு விசித்திரமான காலம். இங்கே முகமுடி அணியாத மனிதர்களை பார்ப்பது அபூர்வமாகிவிட்டது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மேலதிகாரி, வியாபாரத்தில் உங்கள் வாடிக்கையாளர், சில நேரங்களில் நீங்கள் உயிர் என நினைக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூட உங்களிடம் உண்மையை மறைக்கலாம். அவன் பொய் சொல்கிறான் என்று உங்கள் உள்ளுணர்வு கத்தும், ஆனால் அதை நிரூபிக்க உங்களிடம் ஆதாரம் இருக்காது. ஒரு பொய்யை உண்மை என்று நம்பி நீங்கள் எடுக்கும் ஒரு தவறான முடிவு உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடக்கூடும். இங்கேதான் நமக்கு தேவைப்படுகிறார் இந்தியாவின் மாபெரும் ராஜதந்திரி, நீதி சாஸ்திரத்தின் தந்தை ஆச்சாரியா சாணக்கியர். ஒரு துரோகியை விட பொய்யான நண்பன் மிகவும் ஆபத்தானவன். ஏனென்றால் எதிரி உங்கள் முன்னால் நிற்கிறான், ஆனால் பொய்யன் உங்கள் நிழலில் ஒளிந்திருக்கிறான் என்கிறார் அவர். ஒரு மனிதனின் உடல் மொழி, அவனது கண்களின் அசைவு, அவன் பேசும் விதம், இவற்றை வைத்தே அவன் இதயத்தில் ஒளித்து வைத்திருக்கும் ரகசியத்தை எப்படி தோண்டி எடுப்பது என்பதை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் சூத்திரங்களாக வகுத்து வைத்துள்ளார். நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்களா? உங்கள் முதுகிற்கு பின்னால் சதி நடக்கிறதா? ஒருவன் பேசும் வார்த்தை உண்மையா அல்லது வெறும் நாடகமா? இதை எப்படி கண்டுபிடிப்பது? இன்று இந்த வீடியோவில் சாணக்கிய நீதியிலிருந்து எடுக்கப்பட்ட 8 ரகசிய தந்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த தந்திரங்கள் வெறும் தகவல்கள் அல்ல, இது ஒரு மனிதனை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் கலை. இந்த வீடியோவின் இறுதி வரை நீங்கள் பார்க்க போகும் ஒவ்வொரு வினாடியும் இனி உங்கள் வாழ்க்கையில் யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாது என்ற தன்னம்பிக்கையை உங்களுக்கு தரும். அந்த 8 ரகசிய வழிகள் என்னென்ன? வாருங்கள், ரகசியங்களின் கதவை திறப்போம். 1. பார்வையின் திசையும் அலைபாயும் கண்களும். ஐ மூமெண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி. சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்தலாம், ஆனால் அவனது கண்கள் உண்மையை சொல்லியே தீரும். நண்பர்களே, நாம் ஒருவரிடம் பேசும்போது முதலில் கவனிப்பது அவர் கண்களைத்தான். பொதுவாக ஒரு நபர் வலதுபுறம் பார்க்கிறாரா அல்லது இடதுபுறம் பார்க்கிறாரா என்பதை கண்டுபிடிப்பது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் அதைவிட எளிதான ஒரு வழியை சாணக்கியர் சொல்கிறார். அதுதான் பார்வையின் நிலைத்தன்மை, ஐ ஸ்டெபிலிட்டி. உண்மை பேசுபவரின் கண்கள் எப்போதுமே இயல்பாக இருக்கும். அவர் உங்களை பார்த்து பேசும்போது அவ்வப்போது இயற்கையாக பார்வையை அங்குமிங்கும் நகர்த்துவார், இமைகளை சிமிட்டுவார். ஆனால் ஒரு பொய்யன் 2 விதமான தீவிரமான நிலைகளை எடுப்பான். முதலாவது பார்வையை தவிர்ப்பது, ஐ அவாய்டன்ஸ். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டவுடன் அவர் உங்கள் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தரையை பார்ப்பார் அல்லது அறையில் இருக்கும் மற்ற பொருட்களை பார்ப்பார். ஏதோ ஒரு தகவலை மூளைக்குள் தேடி எடுக்கும் போது அல்லது ஒரு பொய்யை உருவாக்கும் போது உங்கள் கண்களை பார்ப்பது அவருக்கு பதற்றத்தை தரும். அதனால் அவர் பார்வையை விலக்குவார். 2வது, செயற்கையான உற்றுநோக்கல், அன்நேச்சுரல் ஸ்டேரிங். இப்போது இருக்கும் பல டெக்னிக்கல் பொய்யர்களுக்கு தெரியும் பார்வையை விளக்கினால் பிடிபட்டு விடுவோம் என்று. அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வேண்டுமென்றே உங்கள் கண்களை இமைக்காமல் உற்று பார்ப்பார்கள். ஒருவித பிடிவாதத்துடன் உங்களை பார்ப்பதன் மூலம், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், வேண்டுமானால் என் கண்ணை பார் என்று உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அது ஒரு இயற்கையான பார்வையாக இருக்காது. சாணக்கியர் சொல்கிறார், எதிரியின் வார்த்தைகளை கேட்பதை விட அவன் பார்வையின் அலைச்சலை கவனி. அவர் கண்கள் ஒரு நொடி கூட ஓரிடத்தில் நிற்காமல் அலைபாய்கிறதா அல்லது ஒரு பொய்யை மறைக்க உங்களை மிரட்டுவது போல உற்று பார்க்கிறாரா? இந்த முரண்பாடான பார்வையை வைத்தே அவர் ஏதோ ஒரு ரகசியத்தை உங்கள் பார்வையிலிருந்து மறைக்கிறார் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்த முறை நீங்கள் ஒருவரிடம் பேசும்போது அவர் கண்கள் வலதுபுறமா இடதுபுறமா என்று குழம்ப வேண்டாம். அந்த பார்வை இயல்பாக இருக்கிறதா அல்லது செயற்கையாக இருக்கிறதா என்பதை மட்டும் கவனியுங்கள். அதுவே உங்களுக்கு உண்மையை சொல்லிவிடும். 2. தேவையற்ற விளக்கங்கள், தி டீடைல் ட்ராப். சாணக்கியரின் நீதி சாஸ்திரத்தில் ஒரு அற்புதமான வரி உண்டு. உண்மை என்பது ஒரு நேர்கோடு போன்றது,
ஆனால் பொய் என்பது ஒரு சிலந்தி வலையை போன்றது. ஒருவன் பொய் சொல்கிறான் என்பதை அவனது பேச்சில் இருக்கும் அதிகப்படியான விவரங்களை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம். இதைத்தான் நவீன உளவியலில் ஓவர் எக்ஸ்பிளைனிங் என்று சொல்கிறோம். பொதுவாக உண்மை பேசுபவர்கள் மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேசுவார்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு நேரடியான பதிலை சொல்லிவிட்டு அமைதியாகி விடுவார்கள். அவர்களுக்கு தங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு பொய்யன் அப்படியல்ல. தான் சொல்வது பொய் என்று அவனது ஆழ்மனதிற்கு தெரியும். அதனால் உங்களை எப்படியாவது நம்ப வைக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் நீங்கள் கேட்காத கேள்விகளுக்கு கூட அவன் நீண்ட விளக்கங்களை அடுக்கிக் கொண்டே போவான். உதாரணத்திற்கு, உங்கள் நண்பரிடம் நேற்று ஏன் வரவில்லை என்று கேட்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். அவர் உண்மையாகவே வரவில்லை என்றால், சாரி நண்பா, வண்டி பஞ்சராகிவிட்டது என்று சிம்பிளாக சொல்லி முடிப்பார். ஆனால் அவர் பொய் சொல்கிறார் என்றால் கதை வேறு மாதிரி இருக்கும். நேற்று கிளம்பும் போது சரியாக 5 மணி, அப்போதுதான் மேகம் கருத்தது. வண்டி எடுத்துக்கொண்டு மெயின் ரோட்டிற்கு வந்தபோது அந்த பெரிய வேப்ப மரத்திற்கு அருகில் வண்டி டயர் வெடித்தது. அங்கே ஒரு மெக்கானிக் கடை இருந்தது. அவர் பெயர் கூட ஏதோ ஒரு சாமி பெயர் என்று தேவையில்லாத சின்ன சின்ன விவரங்களை சொல்லிக்கொண்டே போவார். ஏன் இப்படி செய்கிறார்கள்? அதிகமான விவரங்களை சொன்னால் கேட்பவர்களுக்கு அது உண்மையான கதை போல தோன்றும் என்று பொய்யர்கள் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், தேவைக்கு அதிகமான வார்த்தைகள் ஒருவன் ஒளித்து வைத்திருக்கும் பயத்தின் வெளிப்பாடு. ஒரு கதையை சொல்லும்போது அதில் கால நேரங்கள், இடங்கள் மற்றும் சம்பந்தமில்லாத நபர்களை பற்றி அளவுக்கு அதிகமாக ஒருவர் விவரிக்கிறார் என்றால் அங்கே ஏதோ ஒரு பெரிய பொய் செதுக்கப்படுகிறது என்று அர்த்தம். உண்மைக்கு அலங்காரங்கள் தேவையில்லை, ஆனால் பொய்க்கு எப்போதும் வர்ணங்கள் தேவைப்படுகின்றன. அடுத்த முறை யாராவது உங்களிடம் நீட்டி முழக்கி பேசினால் அவர்கள் சொல்லும் அந்த எக்ஸ்ட்ரா விவரங்களை கவனித்து பாருங்கள். அதுவே அவர்களை காட்டிவிடும். 3. தொண்டை சொல்லும் ரகசியம், த ஹார்ட் கல்ப். அடுத்த தந்திரம் மிகவும் நுணுக்கமானது. ஒருவன் எவ்வளவு பெரிய பொய்யனாக இருந்தாலும் அவனது உடலியல் மாற்றங்களை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. சாணக்கியர் தனது ஆய்வுகளில் மனித உடலின் சில தன்னிச்சையான எதிர்வினைகளை, இன்வாலண்டரி ரியாக்ஷன்ஸ்-ஐ விவரித்துள்ளார். அதில் மிக முக்கியமானது தொண்டை. நவீன மருத்துவ அறிவியலும் உளவியலும் இதை ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கிறது. ஒரு நபர் உங்களிடம் பொய் சொல்ல தொடங்கும் போது அல்லது ஒரு உண்மையை மறைக்க போராடும் போது அவரது மூளை ஒருவித அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. இந்த அழுத்தத்தின் விளைவாக உடலில் அட்ரெனலின் சுரப்பு அதிகரித்து வாயில் இருக்கும் உமிழ்நீர் சட்டென்று வற்றி போய்விடும். வாய் உலர்ந்து போவதால் அவர்களுக்கு பேசுவது சிரமமாக இருக்கும். இதை சரி செய்ய அந்த நபர் அறியாமலேயே என்ன செய்வார் தெரியுமா? பேசுவதற்கு முன்னால் அல்லது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் கஷ்டப்பட்டு எச்சிலை விழுங்குவார். இதைத்தான் த ஹார்ட் கல்ப் என்று அழைக்கிறோம். அவரது தொண்டை பகுதி ஏறி இறங்குவதை உங்களால் தெளிவாக கவனிக்க முடியும். சாணக்கியர் சொல்கிறார், சத்தியம் பேசுபவன் இதயம் சீராக துடிக்கும். ஆனால் பொய்யன் தன் நாவை காக்க நினைக்கும் போது அவனது இதயம் வேகம் எடுக்கும். இந்த வேகமான இதய துடிப்பும் மற்றும் உமிழ்நீர் வறட்சி காரணமாகவே பொய்யர்கள் பேசும்போது அடிக்கடி தண்ணீர் குடிப்பார்கள் அல்லது உதடுகளை நாவால் நனைத்து கொண்டே இருப்பார்கள். உதாரணமாக, நீங்கள் ஒருவரிடம் ஒரு ரகசியத்தை பற்றி கேட்கிறீர்கள். அவர் பதில் சொல்வதற்கு ஒரு நொடி முன்னால் தனது தொண்டையை சரி செய்து கொண்டு த்ரோட் கிளியரிங் அல்லது பலமாக எச்சிலை விழுங்கிவிட்டு பேசுகிறார் என்றால் அங்கே ஏதோ ஒரு தடை இருக்கிறது என்று அர்த்தம். உண்மை தங்க தடையின்றி வரும், ஆனால் பொய் தொண்டையிலேயே சிக்கிக்கொள்ளும். அடுத்த முறை நீங்கள் யாராவதுவிடம் தீவிரமாக பேசும்போது அவர்கள் வார்த்தைகளை விட அவரது தொண்டை என்ன செய்கிறது என்பதை கவனியுங்கள். உடல் காட்டும் இந்த சிறிய அறிகுறி அவர்கள் சொல்லும் 1000 வார்த்தைகளை விட உண்மையானது. 4. தற்காப்பு அரண், டிஃபென்சிவ் போஸ்டர். சாணக்கியர் தனது போர் தந்திரங்களில் ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை கூறுகிறார். ஒருவன் தன் கோட்டையின் கதவுகளை மூடுகிறான் என்றால் அவன் பலவீனமாக இருக்கிறான் அல்லது எதையோ ஒழிக்கிறான் என்று அர்த்தம். இந்த தத்துவம் போர்க்களத்திற்கு மட்டுமல்ல, மனிதர்களுடனான உரையாடலுக்கும் பொருந்தும். ஒரு நபர் உங்களிடம் பேசும்போது அவரது உடல் மொழி ஒரு தற்காப்பு நிலைக்கு, அதாவது டிஃபென்சிவ் மோடுக்கு மாறுகிறதா என்பதை கவனியுங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு கடினமான கேள்வியை கேட்கிறீர்கள். அந்த நபர் உடனடியாக தனது கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொள்கிறார் அல்லது தனது கால்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டுக்கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம்.
இது ஒரு தற்செயலான செயல் அல்ல. உளவியல் ரீதியாக ஒருவன் பொய் சொல்லும்போது அல்லது தான் பிடிபட்டு விடுவோம் என்று பயப்படும்போது அவனது ஆழ்மனம் அவனது முக்கிய உறுப்புகளை பாதுகாக்க முயற்சிக்கும். இது ஒரு உளவியல் தடுப்புச் சுவர். அடுத்ததாக, அவர் அமர்ந்திருக்கும் முறையை கவனியுங்கள். அவர் நாற்காலியில் பின்னோக்கி சாய்ந்து உங்களை விட்டு விலகிச் செல்கிறாரா, அல்லது மேஜையில் இருக்கும் ஒரு தண்ணீர் பாட்டில், புத்தகம் அல்லது செல்போனை எடுத்து உங்களுக்கு இடையில் ஒரு தடையாக வைக்கிறாரா? சாணக்கியர் இதை மாயா அரண் என்கிறார். தனக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு பொருளை வைப்பதன் மூலம் அவர் தனது பதற்றத்தை மறைக்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்கிறார். உண்மை பேசுபவர்கள் எப்போதும் திறந்த உடல் மொழியுடன் இருப்பார்கள். அவர்கள் முன்னோக்கி சாய்ந்து ஆர்வத்துடன் பேசுவார்கள். ஆனால் பொய்யன் ஒரு ஆமை தனது ஓட்டுக்குள் சுருங்கிக் கொள்வதைப் போல தன்னை தற்காத்துக் கொள்ள முயல்வான். சாணக்கியர் சொல்வது போல, வார்த்தைகள் உங்களை வரவேற்கலாம், ஆனால் உடல் மொழி உங்களை வெளியே தள்ளும். அடுத்த முறை ஒருவரிடம் பேசும்போது அவர் உங்களை நோக்கி திறந்த மனதுடன் இருக்கிறாரா அல்லது ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டைக்குள் ஒளிந்து கொள்கிறாரா என்பதை கவனியுங்கள். அந்த தற்காப்பு அறவே அவர் ஏதோ ஒரு உண்மையை சிறை வைத்திருக்கிறார் என்பதற்கான சாட்சி. 5. காலவரிசை சோதனை, ரிவர்ஸ் குரோனாலஜி. இப்போது நாம் பார்க்க போகும் இந்த 7வது தந்திரம் சாணக்கியரின் ராஜதந்திரங்களிலேயே மிகவும் கூர்மையானது. ஒருவன் சொன்ன பொய்யை அவனது வாயாலேயே ஒப்புக்கொள்ள வைக்க இந்த ஒரு தந்திரம் போதும். இதை நவீன புலனாய்வுத் துறையினர் காக்னிட்டிவ் லோட் டெக்னிக் என்று அழைக்கிறார்கள். அதாவது, ஒருவரின் மூளைக்கு அதிகப்படியான வேலையை கொடுத்து உண்மையை வரவழைப்பது. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், உண்மை என்பது இயற்கையானது, அது எப்போது கேட்டாலும் மாறாது. ஆனால் பொய் என்பது ஒரு கலைப்படைப்பு, அதை நினைவில் வைத்திருப்பது கடினம். ஒருவன் ஒரு கதையை சொல்கிறான் என்றால் அவன் அதை ஒரு வரிசைப்படி தயார் செய்து வைத்திருப்பான். அதாவது, முதலில் இங்கே போனேன், பிறகு இவரை பார்த்தேன், அப்புறம் இது நடந்தது என்று ஒரு நேர்கோட்டில் மனப்பாடம் செய்திருப்பான். இங்கேதான் நீங்கள் அந்த சோதனையை செய்ய வேண்டும். அவர் சொன்ன கதையை தலைகீழாக சொல்லச் சொல்லுங்கள். சரி, நீ கடைசியாக வீட்டிற்கு வருவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்னால் எங்கே இருந்தாய், அதற்கு முன்னால் என்ன நடந்தது என்று பின்னால் இருந்து முன்னால் நோக்கி கேள்விகளை தொடுங்கள். உண்மை பேசுபவருக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஏனென்றால் நடந்த சம்பவங்கள் அவரது நினைவில் காட்சிகளாக இருக்கும். ஆனால் பொய் சொல்பவர் தான் ஏற்கனவே கற்பனை செய்து வைத்திருந்த கதையை தலைகீழாக மாற்றும் போது திணறுவார். அவரது மூளை அந்த பொய்யை மறுசீரமைப்பு செய்ய முடியாமல் தடுமாறும். முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லத் தொடங்குவார். அந்த மெக்கானிக் கடைக்கு முன்னால் எங்கே இருந்தாய் என்று நீங்கள் கேட்கும்போது அவர் யோசிக்க எடுக்கும் ஒவ்வொரு வினாடியும் அவர் ஒரு பொய்யை செதுக்குகிறார் என்பதற்கான ஆதாரம். சாணக்கியரின் இந்த தந்திரம் மிக திறமையான பொய்யர்களை கூட நிலைகுலையச் செய்யும் ஒரு மனோதத்துவ ஆயுதம். அடுத்த முறை யாருடைய கதையாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் பின்னால் இருந்து ஆரம்பியுங்கள். பொய்க்கோட்டைகள் சரிவதை பார்ப்பீர்கள். 6. கோபத்தின் வேடம். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், குற்றம் செய்தவன் எப்போதும் கூச்சலிடுவான், அமைதி என்பது தூய்மையான இதயத்தின் அடையாளம் என்று. இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் தந்திரம். நீங்கள் ஒருவரிடம் உண்மையை அறிய முயற்படும் போது அவர் பதிலுக்கு உங்கள் மீது ஆக்ரோசமாக பாய்கிறார் என்றால் அங்கே ஏதோ ஒரு பொய் பாதுகாக்கப்படுகிறது என்ற அர்த்தம். இதை நவீன உளவியலில் டிஃபென்சிவ் அக்ரஷன் என்று அழைக்கிறார்கள். பொதுவாக ஒருவன் உண்மையை சொல்கிறான் என்றால் நீங்கள் சந்தேகம் கொள்ளும்போது அவன் அதை விளக்க முயற்சிப்பான். இல்லை, நீ தவறாக புரிந்து கொண்டாய், உண்மையில் நடந்தது இதுதான் என்று அமைதியாக பேசுவான். ஆனால் ஒரு பொய்யன் அப்படி செய்ய மாட்டான். அவனுக்கு தெரியும் தான் சொல்வது பொய் என்று. அதனால் அவனிடம் சரியான விளக்கங்கள் இருக்காது. அந்த பலவீனத்தை மறைக்க அவன் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் கோபம். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டவுடன் அவர் சட்டென்று, என்னை எப்படி நீ சந்தேகப்படலாம், இத்தனை வருட பழக்கத்திற்கு நீ தரும் மரியாதை இதுதானா, உனக்கு என்மேல் நம்பிக்கையே இல்லையா என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்துகிறார் என்றால் அவர் உங்களை ஒருவித குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க பார்க்கிறார். உங்கள் கவனத்தை உண்மையை நோக்கிய திசையிலிருந்து மாற்றி உங்களை ஒரு மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு தள்ளுவதுதான் அவரது நோக்கம். சாணக்கியர் இதை வேடதாரி புலி என்கிறார். புலி பதுங்குவது பாய்வதற்கு மட்டுமல்ல, சில நேரங்களில் தன் காயத்தை மறைப்பதற்கும் தான். ஒரு பொய்யன் தன் பொய் பிடிபட்டுவிடும் என்ற அச்சத்தில் ஒரு போலி ஆக்ரோஷத்தை காட்டுவான். அவன் குரல் உயரும்போது அவனது நேர்மை அங்கே தாழ்ந்து போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த முறை யாராவது உங்கள் கேள்விக்கு கோபத்தை பதிலாக தந்தால் பயப்படாதீர்கள். சாணக்கியரின் அறிவுரைப்படி அமைதியாக இருங்கள். உங்கள் அமைதி அவரது கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும்.
அந்த அதிகப்படியான கோபத்தில் அவர் உண்மையை உளறிவிடுவார். கோபம் என்பது பொய்யின் கடைசி புகலிடம். 7. உடலின் கசிவு. சாணக்கியர் ஒருமுறை ஒரு மிக ஆழ்ந்த உண்மையை கூறினார். மனதின் பாரம் அதிகமாகும்போது அது உடலின் துவாரங்கள் வழியாக கசியத் தொடங்கும் என்று. ஒருவன் தன் மூளையை பயன்படுத்தி பொய்களை கட்டமைக்கலாம், ஆனால் அவனது நரம்பு மண்டலத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. இங்கேதான் உடலின் கசிவு என்ற தந்திரம் வேலை செய்கிறது. ஒரு நபர் உங்களிடம் பொய் சொல்லும்போது அவரது மூளை பிடிபட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் உடலுக்கு எச்சரிக்கை சிக்னல்களை அனுப்பும். இதன் விளைவாக அந்த அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த நபரின் நெற்றியிலோ அல்லது மேல் உதட்டிலோ லேசாக வியர்வை அரும்பத் தொடங்கும். இதைத்தான் மைக்ரோ ஸ்வெட்டிங் என்கிறோம். குறிப்பாக உள்ளங்கைகள் வியர்ப்பதால் அவர்கள் அடிக்கடி கைகளை துடைத்துக் கொள்வதையோ அல்லது ஆடையுடன் தேய்ப்பதையோ நீங்கள் கவனிக்கலாம். அடுத்ததாக ஃபிட்ஜெட்டிங் எனப்படும் தேவையற்ற உடல் அசைவுகள். பொய் சொல்லும் நபர் ஒரு இடத்தில் அமைதியாக அமரமாட்டார். தனது விரல்களை மேசையில் தட்டுவது, கால்களை ஆட்டிக்கொண்டே இருப்பது அல்லது அருகில் இருக்கும் பேனா, சாவிக்கொத்து போன்ற பொருட்களை வைத்து விளையாடுவது என ஏதோ ஒரு பதற்றமான செயலில் ஈடுபடுவார். சாணக்கியர் இதை சலன புத்தி என்கிறார். உண்மை பேசுவன் ஒரு பாறையைப் போல உறுதியாக இருப்பான், ஆனால் பொய்யன் காற்றில் ஆடும் இலையைப் போல தத்தளிப்பான். அவன் தன் கைகளை தன் உடலோடு உரசிக்கொள்வது, கழுத்தை சொறிவது அல்லது சட்டையின் காலரை சரி செய்வது போன்ற செயல்கள் அவனது உள்மனம் அனுபவிக்கும் அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் மட்டுமே. அடுத்த முறை நீங்கள் ஒருவரிடம் பேசும்போது அவரது வார்த்தைகளில் மட்டும் கவனம் செலுத்தாதீர்கள். அவரது விரல்கள் என்ன செய்கின்றன, அவரது நெற்றியில் வியர்வை தென்படுகிறதா என்பதை கவனியுங்கள். வார்த்தைகள் பொய் சொல்லலாம், ஆனால் வியர்வை எப்போதும் உண்மையை மட்டுமே கசியவிடும். 8. காலத்தை வாங்கும் தந்திரம், தி எக்கோ எஃபெக்ட். சாணக்கியர் ஒருமுறை ஒரு ராஜதந்திர ரகசியத்தை குறிப்பிட்டார். பதில் சொல்ல தாமதப்படுத்துபவன் உண்மையை தேடவில்லை, ஒரு பாதுகாப்பான பொய்யை தேடுகிறான் என்று. இது ஒரு மிக நுணுக்கமான கவனிப்பு. நீங்கள் ஒருவரிடம் ஒரு நேரடியான கேள்வியை கேட்கும்போது அவர் அந்த பதிலை தள்ளி போட ஒரு தந்திரத்தை கையாள்வார். அதைத்தான் தி எக்கோ எஃபெக்ட் அல்லது ரிப்பீட்டிங் த கொஸ்டின் என்கிறோம். உதாரணத்திற்கு, நேற்று இரவு நீ எங்கே இருந்தாய் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதற்கு அவர் உடனடியாக பதில் சொல்வதற்கு பதிலாக, நேற்று இரவு நான் எங்கே இருந்தேன் என்று கேட்கிறாயா என்று உங்கள் கேள்வியையே அப்படியே திருப்பி கேட்பார். ஏன் இப்படி செய்கிறார்கள்? ஒரு உண்மையை கூறுவதற்கு மூளைக்கு மில்லி செகண்டுகள் போதும், ஆனால் ஒரு பொய்யை கட்டமைப்பதற்கு மூளைக்கு சற்று கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது. உங்கள் கேள்வியை திருப்பிச் சொல்வதன் மூலம் அவர் தனக்கு தேவையான அந்த 2 அல்லது 3 வினாடிகளை வாங்கிக் கொள்கிறார். அந்த சில நொடிகளில் அவர் ஒரு போலியான கதையை தயார் செய்து முடித்திருப்பார். சாணக்கியர் இதை நிழல் போர் என்கிறார். நேரடியான தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஒருவன் எப்படி திசை திருப்புகிறானோ அதேபோல பொய்யன் காலத்தை கடத்தி தப்பிக்க பார்ப்பான். என்ன கேட்டாய், கொஞ்சம் உறக்கச் சொல்லேன், அல்லது ஏன் திடீரென்று இப்படி கேட்கிறாய் என சம்பந்தமில்லாத எதிர்கேள்விகளை தொடுப்பதும் இதே ரகத்தை சார்ந்ததுதான். உண்மை என்பது தெளிந்த நீரோடை போல தடையின்றி ஓடும், ஆனால் பொய் என்பது தேங்கி நிற்கும் குட்டை போல வெளியேற வழி தேடும். அடுத்த முறை ஒருவர் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்கள் கேள்வியையே எதிரொலித்தால் அங்கே ஏதோ ஒரு ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 8 தந்திரங்களும் சாணக்கிய நீதியின் ஒரு சிறு பகுதிதான், ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சாணக்கியர் சொல்கிறார், அரைவேக்காட்டு அறிவு ஆபத்தானது. ஒரு நபர் வியர்க்கிறார் என்பதற்காகவோ அல்லது கைகளை கட்டிக்கொள்கிறார் என்பதற்காகவோ மட்டுமே அவர் பொய்யன் என்று முடிவெடுத்து விடாதீர்கள். ஒருவேளை அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது குளிரெடுக்கலாம். இந்த அறிகுறிகளில் குறைந்தது 3 அல்லது 4 அறிகுறிகள் ஒரே நேரத்தில் ஒருவரிடம் தென்பட்டால் மட்டுமே அங்கே ஏதோ மறைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம் நோக்கம் யாரையும் சந்தேகப்படுவதல்ல, நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதுதான். சாணக்கிய நீதி என்பது யாரையும் காயப்படுத்துவதற்கான ஆயுதமல்ல, அது உங்களை ஏமாற்றத்திலிருந்தும் துரோகத்திலிருந்தும் காக்கும் ஒரு கவசம். பாம்பிற்கு விஷப்பல் இல்லை என்றாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாது என்பார் சாணக்கியர். அதேபோல உங்கள் அறிவுத்திறன் உலகிற்கு தெரியட்டும், அப்போதுதான் உங்களை ஏமாற்ற எவனும் துணிய மாட்டான்.
நிஜமான உறவுகளையும் நேர்மையான மனிதர்களையும் அடையாளம் காண இந்த ஞானம் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். இந்த 8 தந்திரங்களில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்தது எது? அல்லது நீங்கள் ஏற்கனவே யாருக்காவது இந்த சோதனையை செய்து பார்த்தீர்களா? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். இது போன்ற மேலும் பல அறிவுபூர்வமான மற்றும் வரலாற்று ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணையுங்கள். விழிப்புணர்வோடு இருப்போம், அறிவால் வெல்வோம். நன்றி, வணக்கம்.